இஸ்லாமியர்கள் சம்பந்தமான விஷயங்களும் பைபிள் ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கா? நிச்சயமாங்க. இந்த பழைய ஏற்பாட்டில் 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 சகோதரர்கள் என்ன பண்றாங்க, அப்பாவிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இளையவன் என்ன பண்றான், அந்த மூத்தவனை போலவே உடை அணிந்து அவன் என்ன பண்றான், போய் அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுறான். அதுக்கு பிற்பாடு மூத்தவன் என்ன பண்றான், அப்பா கிட்ட போறான். போன சமயத்தில் அப்பா என்ன சொல்றாரு, இப்பதானடா நீ ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன் அப்படின்றாரு. இல்லப்பா நான் வரவே இல்லை, இப்பதான்ப்பா நான் வரேன் அப்படின்றான். அப்போ முந்தி வந்தது யாரு? இப்போ இளையவன் பாருங்க, மூத்தவன் மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய எல்லா இதையும் மாத்திக்கிட்டு போய் அப்பா முன்னாடி நின்று ஆசீர்வாதம் வாங்கிட்டான். காரணம், அப்பாவுக்கு சரியா கண்ணு தெரியாது, அது ஒரு பெரிய ஒரு குறை. அதனால ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அது இந்த இரண்டாவது ஆள் தான் யாருன்னா இந்த முகமுதியர்கள். இந்த மூத்தவன் யாருன்னா கிறிஸ்தவர்கள், இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூத்தவன் இஸ்ரவேல், அவன் தான் கிறிஸ்தவன். இரண்டாவது முகமுதியர். நாங்கள் 2 பேரும் சகோதரர்கள் தான். ஆனால் வேதத்திலே போட்ட ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள் 2 பேருக்குள் தான் நிச்சயமா போராட்டம் இருக்கும், சச்சரவு இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், நீங்கள் ஒருவர் கடித்துக் கொள்வீர்கள், மோதி கொள்வீர்கள் வசனமே இருக்குது, பைபிளில் இருக்குது. அதனால தான் இன்னைக்கு உலக அளவில் நீங்க பார்த்தீங்கன்னா யாருக்குள்ள பிரச்சனைனா இந்து முஸ்லிமுக்கா பிரச்சனை இல்லை, கிறிஸ்தவர்கள் முகமதியர்களுடைய பிரச்சனை தான் உலக அளவில் போயிட்டு இருக்கு. இதை நம்முடைய இந்திய மக்களுக்கு இதெல்லாம் புரிதல் இல்லை. ஏன் கிறிஸ்தவ மக்களுக்கே இந்த புரிதல் இல்லை. உலக அளவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கும் முகமதியர்களுக்கும் தான் சண்டை உலக அளவில் இன்னைக்கு வரைக்கும். அந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. காரணம், பைபிளில் சொல்லப்பட்ட காரியம். உங்களுக்குள்ள போராட்டம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு பைபிளில் எழுதப்பட்ட காரியங்கள் இன்று வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கு.